Exercise 2.2 First question. Express the following rational numbers into decimal and state the kind of decimal expansion. First subdivision 2/7. First terminating non-terminating என்னன்னு பார்க்கலாம். Terminating அப்படின்னா இப்போ ஒரு டெசிமல் ஃபார்ம் இருக்குது 2.41 இருக்குது. இப்போ ஸ்டாப் ஆகிட்டு 2.41 மட்டும்தான் இருக்குது. அப்போ அது வந்து டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா 2.41 இந்த 41 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அது வந்து நான் டெர்மினேட்டிங். இப்போ ஃபஸ்ட்டு 2.7 இருக்குது, டிவைட் பண்ணிக்கலாம். 2 டிவைடட் பை 7. அப்போ இங்கே வந்து 2 இருக்குது, 7க்கு போகாது. அப்போ 0 பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். 7 into 2 14, ரிமைனிங் 6 இருக்கும், 0 போட்டுக்கலாம். 8 into 7 56, ரிமைனிங் 4, 0 போட்டுக்கலாம். 5 into 7 35, ரிமைனிங் 5 இருக்கும், 0 போட்டுக்கலாம். 7 into 7 49, ரிமைனிங் 1 இருக்கும், 0 போட்டுக்கலாம். 1 into 7 7 3, 0 போட்டுக்கலாம். 7 4 28, ரிமைனிங் 2 இருக்கும். 2 வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 2ல் தான். அப்போ இது ஃபுல்லாக ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 2/7 ஈக்குவல் டு ஆன்சர் என்னன்னா 0.285714. இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால மேலே ஒரு டேஷ் போட்டுக்கலாம். இப்போ ஆன்சர் என்னன்னா இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்யூரிங், திருப்பி திருப்பி வர்றதுனால அது வந்து ரெக்யூரிங். நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்யூரிங் the answer. Second subdivision -5 into 3/11. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட ப்ளஸ் பண்ணணும். 11 into 5 55, 55 plus 3 58, 58/11. மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ டிவைட் பண்ணிக்கலாம். 58 உள்ளே போட்டுக்கலாம், 11 வெளியே. 5 into 11 55, 5 into 11 55, ரிமைனிங் 3 இருக்கும். அப்போ வந்து ஒரு பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். 2 into 11 22, ரிமைனிங் 8 இருக்கும், 0 போட்டுக்கலாம். 7 into 11 77, ரிமைனிங் 3 வந்து இந்த இருக்குது. அப்போ இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், டாட் போட்டுக்கலாம். இப்போது 5 into 27 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ -5 into 3/11க்கு ஆன்சர் வந்து -5.27. இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு மேலே பார் போட்டுக்கலாம். இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்யூரிங் the answer. Third subdivision 22 divided by 3. 22 3, 7 into 3 21, ரிமைனிங் 1 இருக்கும், பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். 3 3 9 1, திருப்பி வந்து 1 இருக்குது, இதுதான் ரிப்பீட் ஆகும், டாட் போட்டுக்கலாம். இப்போ ஆன்சர் வந்து 22/3க்கு ஆன்சர் 7.3. 3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால 3க்கு மேலே பார் போட்டுக்கலாம். இதுவும் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்யூரிங், திருப்பி திருப்பி வர்றதுனால அது வந்து ஆன்சர் ரெக்யூரிங். Fourth subdivision 327/200. 1 into 200, ரிமைனிங் 127 இருக்கும், பாயிண்ட் வச்சு ஒரு 0 போட்டுக்கலாம். 6 into 200 1200, ரிமைனிங் 70 இருக்கும், பாயிண்ட் இருக்கனால ஒரு 0 போட்டுக்கலாம். 3 into 200 600, ரிமைனிங் 100 இருக்கும், பாயிண்ட் இருக்கனால 0 போட்டுக்கலாம். 5 into 200 1000, ரிமைனிங் 0. இப்போ வந்து 327 டிவைடட் பை 200க்கு ஆன்சர் வந்து 1.635. இது ரிப்பீட் ஆகலை, அப்படியே முடிஞ்சிட்டு, அதனால இது வந்து டெர்மினேட்டிங் the answer.